ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا அந்த இறை மறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், லௌலா நுஸ்ஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இறைவனின் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை இறக்கி வைத்திருக்க கூடாதா? இறைவனின் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அற்புதங்களை எங்களுக்கு செய்து காட்டக்கூடாதா? அவ்வாறு செய்து காட்டியிருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்போமே. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க காட்டியிருக்கிறோமே, அப்படி காட்டினா நாங்க வரோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்னல்லாஹ காதிரும், அல்லாஹு தஆலா சக்தி படைத்தவன் தான், அலா ஐயு நஸீல ஆயா, அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை ஒரு அற்புதத்தை இறக்கி வைப்பதற்கு இறைவன் சக்தி படைத்தவன் தான். வலாக்கின்ன என்றாலும் அக்ஸரஹும் லா யஅலமூன், பெரும்பான்மையான மக்கள் அறியாம விளங்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் என்னென்ன அற்புதம் இல்லாம செஞ்சாங்க. கடலை புலந்தாங்க, வானத்துல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க. நீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நாங்க உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. நபியே, உங்களிடத்தில் அற்புதங்களை செய்து காட்டுங்கள் என்று அந்த இறை மறுப்பாளர்கள் உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். விஸ்ராலிசன் ஒரே மாத்திரத்துல சொல்லிட்டாங்க, அப்படிலாம் செய்ய முடியாது. அதாவது நீங்க இந்த மாதிரியான பெரும் அற்புதங்களை பார்த்துதான் நீங்க இஸ்லாத்துக்கு வரணும்னா அப்படிப்பட்ட இஸ்லாம் உங்களுடைய உள்ளத்துல தேவையில்லை. அதாவது இந்த கல்யாணம் முடிக்கும் பொழுது பொண்ணு வீட்டுல எனக்கு இத்தனை பவுன் ஒரு பொண்ணுக்கு நகை போட்டாதான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை பண்ணா, அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் நிரந்தரமே கிடையாது. அது காசுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய கல்யாணம். அதே மாதிரி தான் நான் என்னுடைய அற்புதத்தை பார்த்துதான் நீங்க ஈமான் கொள்வீங்க அப்படின்னா அது ஒரு பகட்டுக்கான ஈமான், அது நிரந்தரம் கிடையாது. ஈமான்னா என்ன இருக்கணும்? ஈமானுங்கிறது உள்ளத்தால் உறுதிப்படுத்தி நாவால் மொழிந்து அது செயல்கள்ல வெளிப்படணும், மனப்பூர்வமா ஏத்துக்கிறணும். ஆயத்துல் குர்சி இருக்குல்ல, ஆயத்துல் குர்சிக்கு அடுத்த ஆயத்து லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீன்ல நிர்பந்தம் எதுவும் கிடையாது. தந்தை மகனை நிர்பந்திக்க கூடாது. இஸ்லாத்துல இல்லைன்னா இருந்தா தான் அவனுக்கு சொத்து தருவேன், உனக்கு இஸ்லாம் தான், நிர்பந்தம் செய்யக்கூடாது. இஸ்லாம் புனிதமானது. ஒரு பெண் ஏதோ ஆடி பாடி விஷயத்தை போடுது, அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் தப்பு, போய் அப்படியே வரிசையா திட்டுறது, நீ விபச்சாரி, நீ நரகத்துக்கு போயிடுவ, இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு யாரும் உரிமை தரல. நம்ம யாருக்கும் சொர்க்கம் நரகம் சர்டிபிகேட் கொடுக்கறது கல்யாணம் அனுப்பி வைக்கல. விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை சொர்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு பிராணிக்கு உணவு கொடுத்ததின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா சொர்க்கம் அனுப்பினான் நபி சொல்றாங்க. அப்போ யார சொர்க்கத்துக்கு அனுப்புவான், யார நரகத்துக்கு அனுப்புவோம், அது நமக்கு தெரியாத காரியம். ஆனா இங்க நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம எதுக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய ஈமான் என்ன இருக்குது, இந்த ஈமானத்தான் அல்லாஹ் பார்க்கணும். நம்மளுடைய ஈமான் மனப்பூர்வமான ஈமானா இருக்கும். இங்க அத்தா முஸ்லீம், அதனால நான் இஸ்லாத்துல இருக்கிறேன் அப்படியே இல்லை. நீங்க நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, அப்படி இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்லாம் தேவையே கிடையாது. மனப்பூர்வமாக சிந்தித்து உணர்ந்து இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கு தான் இந்த ஈமானினுடைய சுவை தெரியும். அதனாலதான் ஈமான 2 வகையை பிரிக்கிறாங்க, ஈமானை தக்லீதி, ஈமானை தஹ்கீகி. ஈமானை தக்லீதினா என்னன்னா, நான் ஒரு முஸ்லிமான குடும்பத்துல பிறந்தேன், அதனால முஸ்லீமா இருக்கேன், அவ்வளவுதான். ஏன் இஸ்லாத்துல இருக்கேன்னு தெரியாது, இஸ்லாத்துல மகத்துவம் தெரியுமா தெரியாது, இது யாரு கொண்டு வந்தா, எதுக்காக வேண்டி இந்த இஸ்லாம் வந்துச்சு தெரியாது, அல்லாஹ் பத்தி ஏதாவது விளக்கம் தெரியுமா தெரியாது. ஆனா என் குடும்பம் என்னது, ஒரு இஸ்லாமிய பாரம்பரிய குடும்பம். ஈமான தஹ்கீக்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தாலும் இல்ல வேறு ஏதோ ஒரு மார்க்கத்தில் பிறந்தாலும் தான் எதை பின்பற்ற வேண்டும், யாரை வணங்க வேண்டும் என்பதை சிந்தித்து உணர்ந்து ஆய்வு செய்து அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவனுடைய படைப்புகள் எப்படி, அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். வைலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது, தூண் இல்லாம நிக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். வையல் அருதி கைஃப சுத்திஅத்,
பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் சிந்தித்து பார்க்க சொல்றான் அல்லாஹ்? அவ்வாறு பெரும் பெரும் படைப்புகளை சிந்திக்கும் பொழுது இறைவனை பற்றி உங்களுக்கு தோணும். இறைவன் ஒருத்தர் இருக்கிறாங்கிறத உங்களுடைய உள்ளத்துல அது உங்களுக்கு ஒரு குதிரத்தை, ஒரு ஞாபகத்தை தரும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், மனிதர்கள் அந்த குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அத்தாட்சிகளை தரலையான்னு கேட்டா தராம இல்லை, அல்லாஹு தஆலா தந்திருக்கலாம். அந்த குஃபார்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு தெரியும். சின்ன வயசுலேயே நபியினுடைய நெஞ்சத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கலந்து உள்ளிருந்து இதயத்தை, கல்வை எடுத்து தங்கத்தட்டில் வைத்து ஜம்சம் நீர் ஊற்றி கழுவிய நிகழ்வை ஹலீமா அம்மா அறிவிக்கிறாங்க. நபியினுடைய செவிலி தாய், பால் கொடுத்த தாய், அவங்க சொல்றாங்க, விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நபிக்கு நடந்த நிகழ்வை நானும் எனது மற்ற பிள்ளைகளும் பார்த்தோம். ஹலீமா அம்மா அறிவிக்கிறாங்க. இந்த நிகழ்வு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு நேரம், அதாவது மற்ற நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா பூமி அளவுல அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இவங்க சொல்றதுனால நம்ம அந்த விஷயத்தை ஒன்றுபடுத்தி சொல்லுவோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த வானத்துல ஏதாவது எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது விரல்களால் எஃதரபத்தி ஸாஅத்து வன் ஷக்கல் கமர், இன்னொரு இடத்துல இது கியாமத் நாளை பத்தி, இன்னொரு இடத்துல வந்து வன் ஷக்கல் கமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்தார். சந்திரன் பிளக்கப்பட்டுச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, வானத்துல ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அதாவது 1 மாத பயண தூரத்தை ஒரு கம்பளத்துல உட்காருவாங்க, அது காத்திலே கொண்டு போயிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதுல உட்கார்ந்தாங்கன்னா, குர்ஆன் சொல்லுவோம், ஒரு கம்பளத்துல உட்கார்ந்தாங்கன்னா அந்த கம்பளம் 1 மாத பயண தூரத்தை ஒரே காலை மாலைக்குள்ள போயிட்டு வந்துருவாங்க. அந்த காத்தையை கூட்டிட்டு போய் காத்தையை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். மின்னலை விட, மின்னல்னா ஒளி, ஒளியை விட மிகவும் வேகமான ஒரு வாகனத்தை கொடுத்து அதில் அல்லாஹு தஆலா பயணிக்க செய்யும், புராக் வாகனம். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களோடு ஒப்பிடும் பொழுது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யணும்னா, அல்லாஹு தஆலா போன சூரா பார்த்தோம், மாயிதான்னு ஒரு சூரா. அந்த மாயிதாவை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கி வச்சான். உணவு சொர்க்கத்தினுடைய அந்த உணவு. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அல்லாஹ் வச்சான், நீங்க சேர்த்து வைக்க கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி சேர்த்து வச்சீங்கன்னா, நான் என் சொல் பேச்சு கேட்கலன்னா, அதாவது அவங்க என்ன சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா, நீங்க மட்டும் சாப்பாடை வாங்கிட்டாங்க, சாப்பாடை வாங்கி தந்தீங்கன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஷிர்க் வைக்க மாட்டோம், குஃப்ர் வைக்க மாட்டோம். உடனே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. கால ஈஸா இப்னு ஈஸா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம ரப் அன்சில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா. யா அல்லாஹ், நீ வானத்துல இருந்து உணவை இறக்குனீனா அந்த நாளை நாங்க பெருநாளா கொண்டாடுவோம். உடனே நபி கேட்டாங்க. உடனே கூட்டத்துக்கு எல்லாம் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், கொடுத்துட்டு சொல்றான், நீங்க கேட்ட நான் கொடுக்குறேன், கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இறை மறுத்தீங்கன்னா இன்னி அஜிபும் அதாபல்லாஹு அஜிபும் அஹதமில் ஆலமீன், இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத அதாப நான் உங்களுக்கு கொடுப்பேன், இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத அதாப நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க மாறுதல் செஞ்சாங்க, இறை மறுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய முகங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றிட்டாங்க. நான் சொன்னால இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத அதாப நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அதையே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க. அல்லாஹ் தஆலா கொடுக்க சக்தி பெறாதவன் கிடையாது. என் நபி கேட்டா நான் கொடுத்துருவேன். உஹது மலையை தங்கமா மாத்தி கேட்டாலும் கொடுத்துருவேன். என் நபி என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். ஆனா என் நபி கேட்க மாட்டாங்க. எப்படி வைராக்கியமானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, என் நபி எதை வச்சு உங்கள்கிட்ட பகரம் பேச மாட்டாங்க, இந்த அற்புதங்களை வைத்து உங்களுடைய ஈமானோடு விளையாட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரே இது, நீங்க மனப்பூர்வமா இஸ்லாத்துக்கு வந்தா வாங்க, அப்படி நீங்க வரலன்னா உங்களுடைய ஈமான் தேவையே இல்லை. இஸ்லாத்துக்கு இஸ்லாம் தான் உங்களுக்கு தேவையே தவிர உங்களுக்கு தேவையில்லை. நீங்க தான் இஸ்லாத்தின் பக்கம் வரணும். இஸ்லாம் உங்களின் பக்கம் எந்த தேவையும் ஆகல என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் சொல்லிட்டாங்க, வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், பெரும்பான்மையான மக்கள் இதை விளங்காம இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா என்னென்னலாம் மனிதனுக்கு செய்து கொடுத்திருக்கிறான், உலகத்தை எவ்வாறு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், நீங்க சிந்திச்சு பாருங்க. இது எல்லாமே இறைவனுடைய அத்தாட்சிகள் தான் என்று அல்லாஹு தஆலா சிந்திக்க சொல்றான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.